அந்த சாட் ஃபில்டரில் போய் ஆல் மெசேஜ் டாப் மெசேஜ் கொடுத்துட்டே இருக்கணும். டாப் மெசேஜ் கொடுக்கணும், ஆல் மெசேஜும் கொடுக்கணும். மாற்றி மாற்றி கொடுத்துட்டே இருக்கணும். இப்போ நான் அதை டச் பண்ணும்போது உங்களை நினச்சேன். விளையாடுறாங்க பாருங்க காலையில். இது பிளாக் பூனை வந்து பக்கத்தில் உட்காந்து படுத்து தூங்குது. தொழுதுட்டு சிக்கரில் இருக்கேன். ஃபோன் சைலண்ட்லேயே இருக்கு. நீங்கள் பேசுங்க, நான் கேட்குறேன். லைக் நான் 4 பண்ணிட்டீங்களா? நன்றி நன்றி. ஓகே ஓகே. திக்ரில் இருக்கீங்களா? சரி சரி, திக்ரு பண்ணுங்க. நீங்கள் தான் வீட்டுக்கு பெரியவங்க, இனிமேல் உங்களை தான் எல்லாம் கேட்க போகிறேன். டவுட்டெல்லாம் உங்ககிட்ட தான் கேட்பேன். ஆறுதலாக இருக்கும் உங்க கூட பேசினா. நேற்று ரம்ஜானுக்கெல்லாம் ரெடி ஆகிக்கோங்க அப்படி சொன்னீங்களா? எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அப்படி சொல்கிறதுக்கெல்லாம் பெரியவங்க இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் 10 நாள் 20 நாள் தான் இருக்குது. கடைன்னு ஓடிரும். கரெக்டாக 1 மாதம்தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஷஃபே பராத் வரும், அதுக்கடுத்து ரம்ஜான் வந்துடும் இன்ஷா அல்லாஹ். எல்லாரும் நல்லபடியாக நோன்பு வைக்க, 30 நாள் நல்லபடியாக நோன்பு வைக்க எல்லாம் நல்ல இறைவன் கிருபை செய்யணும். சந்தோஷமான முறையிலும் ஆரோக்கியமான முறையிலும் எல்லா செல்வ வளம் பெற்று நல்ல அமல்கள் செய்கிறதுக்கு உண்டான பாக்கியத்தை எல்லாம் கொடுக்கணும். காலையில் என் லைவுக்கு வந்ததில் ரொம்ப சந்தோஷம். ஃபாத்திமாமா, காஃபி டீ எல்லாம் இனிமேல் தான் குடிக்கணுமா? இஷ்ராக் தொழுவுறீங்களோ? 6:45 ஃபஜர் வந்து தொழுதுட்டு 6:45 7 மணிக்கு இஷ்ராக் தொழுவாங்கல்ல, அதுதான் தொழுதுட்டு உட்காந்துருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் கூட யாரெல்லாம் இப்போ இருக்காங்க வீட்டில்? எல்லாரும் கல்யாணம் பண்ணி பேரம்பேத்தி எடுத்துட்டீங்க. இப்போ உங்கள் கூட யார் இருக்காங்க? உங்கள் லைவில் சொல்லுங்கள். முடிஞ்சால் இப்போ கூட சொல்லுங்கள்.